எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மாவு ஆட்டிட்டு பாருங்கள். 4 மணி நேரம் ஊற வச்சு மாவு ஆட்டியாச்சு. நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிப்பேன். தேவையான அளவு, அதாவது 1 நாள் 1.5 நாள் இவ்வளோ தான் மாவு. ரொம்பலாம் மாவு வச்சுக்க மாட்டோம். புளிச்ச மாவுலாம் சாப்பிட மாட்டோம். ரெண்டாவது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புளிச்ச மாவில் தோசை ஊற்றி கொடுத்தா பிடிக்காது. மாவு புளிக்காமல் இருந்து தோசை ஊற்றி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயு பாப்பாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சுஜா மார்க்ரெட் சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி பழங்கள் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பாருங்கள், நான் இப்போ தான் வீடு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தப்பா, லேட் ஆகிடுச்சு. பாருங்கள், வீடெல்லாம் நீட் பண்ணி மாவு வந்ததும் இன்னைக்கு சமையல் வீடியோவே லேட்டாக தான் போட்டேங்க. பாருங்கள், இப்போ தான் வீடெல்லாம் பாருங்கள் பளிச்சுன்னு கூட்டி நல்லா தொடச்சி பூஜை வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடணும். 8 to 9 வெற்றிலை தீபம் போடணும். வாசலும் இப்போ தான் கழுவுனப்பா. காலையில் டைமே இல்லைப்பா. எல்லாம் தான் வாசலை கழுவி கோலத்தை போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. 45 செகண்ட் ஆகிப்போச்சு. எங்கப்பா 60 செகண்ட்குள்ளே பேசவே முடியல. ஸ்டாண்ட் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் இனிமேல் தான் சாப்பிடவே போகிறேன். சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட போகிறேன். இப்போ வீடியோ போட்டாச்சு. இனிமேல் தான் சாப்பிடவே போகிறேன். ஓகே, நிறைய பேர் இப்போ லைக் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.